இனி வார நல்ல நல்ல காரியங்கள் வருது, ஆட்கள் வந்து டயர்டாகி கொண்டே போகிறதால ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகணும்னு சொன்னால் அந்த நாள் வந்து உண்மையாக ஒரு முகங்கள் எல்லாம் அதை என்ன செய்யணும் அதுக்குள்ள இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்திடும். கொஞ்சம் போருங்க ஏன் அவசரப்படுறீங்க? டே ஃபுல்லாகவே தானே ஒரே நாளில் கிடத்த பிளான் பண்ணுறீங்க. இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் தான் இதில் முழு வடிவாக பார்க்கலாம். அதே ஐயா, அதே வாகனம், அதே கிரனைட். இது ஒரு பீஸ் எவ்வளோ ஆகுங்க? ஒரு அடி 1600. அவன் வேலைன்னு ஒழிஞ்சிட்டாங்க. அல்ல அஞ்சு வாடா. நல்ல வெயிட் தான். சரியான ஒரு கஷ்டமான வேலையடாப்பா இதை தூக்கி வைக்கிறேன்றது. வேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே ஆரடித்தாரோ ஆரடித்தாரோ. ஆகல வேலையிலேயும் ஒரு ஆக்கள் எல்லாம் எடுக்கிறாங்கலாம் காய்ச்ச வடியானப்பா. நல்ல வடியா செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு சிரிப்பிடாவா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். வேலையின் வெளிப்பாடுமையா தம்பி வந்து தோற்றங்கள் சாயல்ல வந்து போகலாம் அப்படின்றத பார்க்கக்கூடிய நாய்க்கு என்ன செய்யறது தம்பி காசு செலவழிச்சா நம்ம நல்ல விளையாட்டு ஒன்று செய்ய தயாரி. உண்மையிலே பகடிக்கல இரவானா காணும் சுவாசனம் ஜவாரதுக்கு. இங்கே முக்கால்வாசி வேலை இதுலேருந்து அதில் வரும், அதுலேருந்து அதில் வரும், அதுலேருந்து அதில் வரும். கொண்டா கொண்டா வண்டிதான் கொண்டா வேலையே கேள். இல்லை இல்லை செல்லணும் பிடிச்சி கொண்டுட்டு மாற்றும் சொல்லு. இப்போ சொன்ன மட்டும் தான் வேறு ஒன்றும் செய்யலை. ஃபுல்லாக பாய்ச்சி முடியும். சூப்பர் ரைட் பிடிச்சா சரி. அதுதான் வேலையை வந்து பார்க்க ஆசையாக இருக்கும். அதுதான் நான் பந்தாள் இதில் காய்ச்சி கொண்டுருக்கு. என்ன செய்யுது அந்த ஆள்? ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு விதங்கள் தாங்க. ஆனால் இது வேறும் கூட வேலை. பாதியில் அப்படி நீட்டாக வைக்காண்டு காலில் அப்படி இல்லை. அவனோட வேலையை அப்படித்தான். அவன் சின்ன அப்படி தானே அப்படி இப்படி அறியா கதைப்பா உனக்கு பெருசாக எடுக்காதீங்கன்னு. என்ன என்ன ஆட்டானே முடிச்சு போட்டு எல்லாத்தையும் போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் கிடக்கு. இன்றைக்கு இந்த துண்டு மட்டும்தானோ? ஆ இப்போ இப்போதைக்கு இந்த வேலையில் வந்து இப்படி நடந்து கொண்டு இருக்குது. இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணால் தான் இதில் முழு வடிவாக பார்க்கலாம் என்ன கட்டத்தில் வந்துருக்காண்டு. இப்போ கூட ஒரு சீக்கிரமெல்லாம் இப்போயும் பார்க்கணும்னா விளங்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிசைனில் பாய்ச்சி கொண்டு போகிறாங்கண்டு. ஃபுல்லாக பதிச்சால் இன்னும் உங்கள்கிட்ட அப்படியே தூக்கி கொடுக்கும் செல்லம். இதுக்கு வந்து கிடைக்கிற பச்சை புல்லுகள் வருமாம். அது வந்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் என்ன பச்சை புல் வைக்கிறோம் காஞ்ச புல்லை வைக்கிறேன். உனக்கு எது பிடிக்காத சொல். பிறகு வேலை முடியும்னு சொல்லிடு. அது பிடிக்கிறேன்னு மாற்றல. அதான் என்ன நாள் காணாது. ஏன்னா கிட்டத்தட்ட நாள் நெருங்கிட்டല്ലോ. இந்த 25 ஓகே. அப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முடியக்கிட்டுவா என்ன முடியக்கிட்டுவா காட்டுறோம் என்ன கட்டத்தில் வேலை வந்திருக்குடா. மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வீட்டுக்குரிய வேலை சாமான்கள் வந்து கொண்டே இருக்குது. அதே ஐயா,
அதே வாகனம் அதே கிரனைட் தொண்டா அது தாண்டி வந்தவர் ஐயா முகத்தை பார்த்துட்டு எப்படியா கண்ணாடியில் வேலைக்கு சாதி பாகுடி வேலைச்சு கொண்டாங்க இது பஞ்சக்கட்டியாண்டு அவங்களுக்கு தூக்கி தோலில் வச்சு விடணும் அப்படியே முள்ளந்தண்டு எலும்பெல்லாம் உடஞ்சுவே கிடக்கும் 4-5 பைசா ஓ படி ஸ்வாநாடு இருக்கு சோஜனை வாங்கலன் வாங்க வாங்க எங்களுக்கும் விருப்பம் இல்லை தான் அவங்களுக்கு கல்யாண நாளண்டை வேலை வாங்குறது என்ன செய்யற ஒன்றும் செய்யல ஆக்கள் இல்லையே வா வா 4 பீஸ் தானே இறக்கிடுவோம் 4லையும் இந்த பீஸ் தான் கொஞ்சம் பாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும்படியெல்லாம் தூக்கலாம் அண்டே தூக்கு நாங்கள் தானே இது ஒரு பீஸ் எவ்வளோ ஆகுங்கள் 40,000 ஒரு பீஸ் இது வந்து ஒரு அடி 1600 அதாவது ஒரு அடி வந்து இந்த கிரைட் 1600 ரூபா ஒரு அடி பத்தடியே இதுலேயே ஒரு வட்ட பொரியல் அவன் வேலைன்னு ஒழிஞ்சிட்டான் கல்ல வாடா அதான் உண்மை காதா உண்மையா சும்மா நிக்கா என்னடா காணாத கல் கிச்சனுக்கு என்ன மற்றெல்லாம் ஓகே கிச்சனுக்கு என்னப்பா நீங்கள் துணுண்டா வெட்டி அப்படியே தூக்கி டைரெக்டாக வைக்கிறதா என்ன வெத்தி போட்டு என்ன பார்த்தீங்களா உள்ள யாரும் ஏறுறதா இல்லை ஆளுக்காண்டே கொண்டு பாயிண்டில் விழ பார்த்து உண்மையாக தான் இது வெயிட்டில் இது கூட 2 பேர் மற்ற பீஸுக்கு நம்ம பிடிக்கணும் வந்து இல்லாட்டி கரைச்சல் என்ன நாங்களும் தூக்கில அவசரப்பட்டு வெடிச்சு கழிச்சா போகிறோம் அதை விட நம்ம தூக்குனா கண்டவழி ஏசியில் விட்றா அப்புறம் நீங்கள் என்ன தூக்குறான்று கையாளலாம் அதாவது இந்த வெடிப்பு வந்த பிறகு வெடிப்பு வந்தால் சரியாண்டி சதுரடி 1800 ரூபா அதை தூக்கி வெடிச்சா அதால் கண்டபடி எல்லாரும் கை வைக்கல அதில் அந்த கண்ணாடி எப்படி வெடிச்சு கண்ணாடி பார்த்து எப்படி வெடிச்சுக்கிறாங்க அதாவது எந்த ஒரு சாமானையும் அந்த ஒரு டெக்னிக்கில் தூக்கினால் ஒன்றுக்கும் விளைவு வராமல் வடியாக தூக்கிட்டு போகலாம் எல்லாத்தையும் இல்லைங்க பாதகம் இல்லாமல் சாதகமான முறையில் தூக்கி கொண்டு பறிக்கலாம் அவன் வருவான் பாய் அதுவா இதுக்கு தான் ஆக்கள் வேணும் சோதனை பிடிக்கும் அது பிடி பிடி எழுங்க எழுங்க ஆக்கள் தான் ஏன் பயப்படு பார்த்துல ஆளையே தள்ளுடா கிரனைட்டு ஏதாவது தொங்கலை விட தொங்கலுக்கு வா தொங்கலை பிடி கேட்டடியில் வைக்கிறேன் தொங்கலை பிடின்னு சொல்கிறேன் ஆண்டா என்ன புடியன் தூக்கன் ஆண்டது இப்படி நிற்காடி அடே முடிடா ஜோக்கு இல்லை பாருண்டா நாங்கள் தூக்குவோம் அடுத்த தூக்கிட்டு போ உண்மை சொல்ல போனால் அந்த நாடக கையெல்லாம் பாரம் இல்லாமல் இருக்கு என்ன செய்யற இப்போதைய பொடியில் வந்து நாங்களாம் சொல்லி தான் செய்விக்கணும் வேலையெல்லாம் சுயமாக வந்து செய்கிறானு இல்லையே கிட்டத்தட்ட நான் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன் ஏதோ இப்போ கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் ஆள் வந்தாலும் மொட்டையால் ஒரு சொட்டு தரும் வாங்கிட்டு பேசாத வாங்க வாங்க ஏன் யோசிக்கிறீர்கள் யாரு என்ன பசா படிச்சு போட்டா அது உண்மை காதா உண்மை அது சும்மா நிக்கா அது சும்மா இன்னைக்கு மதில் 2 பேருக்கு இருக்கு அண்ணன் ஆனா மதில் இல்லை அது மதில் 2 பேருக்கு தான் இருக்கு பாட்டு காடும் இப்படி
எடுங்க எடுங்க வாங்க வாங்க என்ன கையை நீங்கள் காலில் என்ன நடக்குது? கை காலண்டா இது ஒரு பண்டமாற்று முறை மாதிரி தான். எதிர்பார்ப்பு சொற்கள் கைகால் பள்ளம் மேடு அவங்க வேலையிலையும் அப்படித்தான் எல்லாத்துலையும் அப்படித்தான். சுவாதினா அடுங்கோ விடாதீங்க. நல்ல வெயிட் தான். ஓ சவுதியில் அடிச்சா ஜிம் செட்டிப்பா வேலை செய்ய போதும். ஆள் பிடி பஸ்ஸா பிடிப்பா. சரி சரி நான் சும்மா நீ சப்போர்ட்டுக்குவா. எது கழிஞ்சா கொண்டா நான் தள்ளி எடுப்பேன் ஜால கொண்டு ஓய் வைக்கிறது அங்க ஒரு தொங்கல் ஒரு ஆள் வச்சா ஓகே. என்ன சொல்றது, உண்மையில ஒரு சரியான ஒரு கஷ்டமான வேலையடாப்பா இதை தூக்கி வைக்கிறேன்றது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்க முடியும் தெரியல. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 150 கிலோ கிட்ட வருமேனே சுவாசனை கூட தான் வருமேனே. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச மட்டும் சொல்லி விட்டுனேன். அப்போ ஜோதிச்சு பாரு அந்த தொழில் செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கண்டு. பிறகு தொழிலே தானேப்பா அவங்களுக்கு. அண்ணா முடிப்பார். ரைட் சரியா புரியுது. நான் புரியுது இல்லை விடுங்க. ஓ குடிங்களா? பிரீமியம் அது இப்போ இது திருப்பியே நாங்கள் கொண்டு வரணும் இல்லை தூக்கிட்டேன் இல்லை பீஸ் பீஸாக வெட்டுறதோ இப்படியே கொண்டு வரணும் முழுச்சா என்ன. இது வந்து இப்போ வேலைக்கு இலவா இப்போ ஆள் அனுப்புறதுக்காக இறக்கி வச்சு கிடக்கு. இதில் கிட்ட வேலை முடிய ஃபுல்லாக அங்கே கொண்டு வரணும் உள்ள. என்ன ஆட்டம் கை என்ன சொல்லுது வீர தளம்பு ஆள் விட்டமின் சி குறைபாட்டால் அந்த தோல் வந்து உரியுது. கரெக்ட் சாப்பிடுவோம் இப்போ அது தூக்கி இப்போ தேவைப்பட்டது. இதுக்கு டெய்லி கரெக்ட் சாப்பிடுவோம் சுவாசனா. உங்களுக்கு விட்டமின் சி குறைபாடாக கிடக்கு. வேலையை பாருங்க காய்ச்சி போச்சப்பா காய்ச்சி போச்சு. கிட்டத்தட்ட 35 பொக்களை கிட்டத்தட்ட எல்லாம் மறைஞ்சிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் வேலை செய்யல. அந்த பொக்களை தான் நான் வேலை நிப்பாட்டினேன். ஐயோ ஐயோ என்ன செய்வோம் அடுத்த என்ன ஏற்றுறது அடுத்த லோட் போமா கேளுங்க. இல்லை அவ்வளோதான் அவ்வளோ என்ன ஐயா வரணுமா ஏற்ற அடுத்த லோட்டுக்கு ஏற்ற வரணுமா? இல்லை அப்போ நீங்கள் பறிக்கணுண்டாங்க. சரி என்ன இன்னொரு ரோடு வரும் உண்மையா உண்மையா இது வருமோ? அதுதான் இல்லை கிச்சன் தானே இது ஃப்ளாட்டுக்கு மட்டும் தானே இது அந்த டேபிளுக்கு மற்றெல்லாம் ஃபுல்லாக பழகானே. அந்த பழகிலே தாங்கி நிற்காது எவ்வளோ இத்தனை கிலோ பாருங்க. தண்ணி இருந்தாலும் இல்லைப்பா உள்ள அவங்களுக்கு திருமண நாள்னு நாங்கள் உங்களுக்கு தண்ணி அப்படி அப்படி கேட்கல. வாங்க சொல்கிறேன் வாங்க குடி தண்ணி சோடா குடிப்பில்ல பெப்சி வாங்க. ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த வேலையை காட்டி கிடக்குது. இனி ஏதும் வேலைகள் புதுசாக வந்தா அதையும் காட்டலாம். பவுஸ் தென்பாண்டி சீவை பாட்டு பாட வழி கூட என்ன ஆயிரம் அது நான் பாட்டு பாடக்கூட ஓடும். ரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே ஆரடித்த
வருங்க இருந்த கொடி உள்ள வர்ற பாட்டு இது வந்தானண்டா சொல்லு கேட்க மாட்டானப்பா கடவுளே. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து போகுது வேலை. இது என்னடா இது இப்படி சத்தம் கேட்டா விடுங்களாங்க. அதே மாதிரி வந்து அக்கினி எந்தெந்த அளவோட ஹார்ட்னானு சொல்லி தெரியல. இப்போ வந்து ஓரளவு வந்து பதிச்சு முடிச்சிருக்காங்க நீட்டுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எந்த அளவு வந்து அவங்கள பார்த்து எந்த அளவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படியான வடிவமைப்பில் வந்து வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி எங்களோட பஸ் வந்து இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கா. பஸ்ஸா சம்பளம் தரு பஸ்ஸா அப்படி வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கா. இதைக்கு வேலை நடக்குது நமக்கு என்னண்டு சொல்லுவோம். அதை கொஞ்சம் எடுக்கணும். அந்த பம்பரும் மட்டத்துக்கு ஜல் எடுக்கணுமா கல்ல மாட்டலாம். அங்கேருந்து கொஞ்சம் இறக்குற விட அள்ளி கொண்டு அங்கே போகிறேன்டா ஒரே டைம் போட்டு விட்டுடலாம். ஆனால் வந்து போடவே இல்லாது. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி அதுலேருந்து இறக்குறதுக்கு ஒரே வேலை தான், இதுவும் ஒரே வேலை. வருங்க இருந்த கொடி உள்ள வர்ற பாட்டு இது வந்தானண்டா சொல்லு கேட்க மாட்டானப்பா கடவுளே. சதன் ஓ ரோ ஓ இப்படி ஃபுல்லாக ரவுடிடாப்பா இங்கே போய்டால வந்து விட்டா சரி அந்த மண்ணுக்கு போய் விளையாட்டு தான். வந்து வேலை வந்து உண்மையாக நல்ல மாதிரி செய்கிறாங்க அண்ணாக்கள் பகடிக்கல. அவள் பஸ்ஸாக கூப்பிட்டு சொன்னார் இது ஒருக்கா எடுத்து விட்றீங்களா தம்பி, நைட்டுக்கு எடுத்து விட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இதை ஃபுல்லாக அடிச்சு விட்ருவோன்னு சொல்லி. குயிக்கான வேலையா குயிக்கா எப்படி டிஷ்ஷு? சூப்பர் வரலாம் வரும். பியூட்டிஃபுல். ஐயோ நீங்கள் சொன்னால் சரி. இப்போ வந்து நடந்து வந்துருக்கு. அதே மாதிரி அங்காளையும் எது செய்யணும். அங்காளையும் இப்போ அடிக்க போகிறாங்க உங்களோட. அதுக்கெல்லாம் டஸ்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் அடிக்க போகிறாங்க உள்ள. அப்போ கார் பார்க் பண்ணுறது போல இடம் இல்லை ஆகிக்கிறாப்பா. இதுக்கு மேலே ஏற்றி விடலாம் தான் இல்லையோ? ஆ என்ன மாதிரி வடிவமைப்பில் வந்து வருது அப்படின்னு சொல்லி இது என்னத்துக்காண்டி சொல்லுவாங்க சுக்கா? என்னது இந்த கம்பி அடிக்காங்க. நான் ஜெயிலில் அடிக்கக்குள்ள அப்படி தான் பார்த்த இடவு இருக்காரு. சொல்லணும்மா அண்ணே அப்போ வந்து இது என்னதுன்னு சொல்ல சுப்பு? கார் பார்க் பண்ணுறேன். இதுலேயே ஒன்று பார்க் பண்ணுறேன். இந்த இடம் இருக்கு. இது என்னத்துக்கு கண்டு கேட்க? இது வா இது எந்த இடம் என்னத்துக்கு இது விட்றாங்க? கேட்டினும் சொல்ல என்னடா சிம்பிளா தெரியாண்டு அப்போ தெரியாது சொல்கிறேன். இது வந்து கார் பார்க் பண்ணால் இந்த இடம் டஸ்ட்டுகள் வருந்தேன் இல்லை ஸ்கேட்டிங் வர்றதா கேட்டின் இல்லை. அது மறைக்கிறதுக்குங்களா சரி எல்லாம் வந்து மறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. முன்மூலமாக நின்று செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆகல்ற வேலையிலையும் ஒரு ஆக்கள் எல்லாம் எடுக்கிறாங்கலாம் காய்ச்ச வடியானப்பா நல்ல வடியாக செய்கிறாங்க சொல்கிறாங்க. சிரிப்புடாப்பா ஐயோ அப்படி சொல்லிட்டு சிரிப்புடாப்பா. கண் பார்க்க கண் குத்து இப்போ வேணுமெண்ட்டு ஏறாங்க பகடிக்கலையா அம்மானு தேப்படுது சிரிக்கிறாங்க நல்லா குட்டியல். அப்போ என்ன இது சாமம் தான் சரி என்ன தக்கடாடியார் ஆள் பழிக்கிறது தான் அடிக்கப்பா அடவுளே. ஆள் போனா சரி புறம் வராது. எல்லா பக்கமும் போய்கொள்ளலாம் கணக்கு. கண்ணிவடி இருக்கிற கண்ணிவடி மாதிரி எல்லா பக்கமும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் வந்து பயங்கர சிக்கலாக இருக்குது. இது என்ன கிச்சனுக்கு பெயிண்ட் அடிக்காகும். அது சர்ப்ரைஸாக காட்டுவோம். அது ஒன்று காட்டாங்க ஐயா சரியா ஒரே சவுண்டுகளாக கிடக்குது. அதில் ஒன்று முழங்குல அப்புறம் காய்க்கவையா பாடு பாடன் பாட்டு பாடுறோம். பாடுண்ணா பாடு பாட மாட்டியே போவோமா ஊர்
கோலம் பூலோகம் எங்கெங்கும் போகும் நன்று மாறாதே. வாழ்த்துகள், கல்யாண நாள் வாழ்த்து. எத்தனை தடவை வாழ்த்துக்கள். நான் சொல்லலையே. அங்க அங்க காட்டுற ஓட்டுத பாடுறா, ஓட்டுத காட்டுறா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள். சொல்லிட்டியா நீ? எத்தனை வருஷமாக்கா? 6வது. என்னடா சிவாஜி திடீரென்று என்னடா சிவாஜி அந்த கல்யாணம் நடந்த போட்டோ ஓடி யோசிச்சு. ஓ நல்லா சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. அவன் இன்னும் மஞ்சப்படி ஒரு குண்டு பொடி அவன் 3 பேரும் போட்டு சாப்பிட்டான். ஓ முடிஞ்சா? அம்மா நான் பார்த்துட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரி வந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி சாப்பாடு நல்லா இருந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையும் வந்து நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. உங்களோட உண்மையான சொல்லுங்க நேசிக்கிறேன் நான் அந்த உள்ளத்துல வேற வார்த்தை அதை கொடுக்கணும். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நானே அதை நினைக்கிறேன்னு சொன்னா தெரியாது அந்த வேலை இது விஷயத்துக்காக இல்லாட்டிதாக சும்மா வெட்டிப்போம். அப்படி போட இந்த முறை இல்லாம தண்டி குழந்தை சில விஷயங்கள் எல்லாம் வந்து அப்ப அதுல இந்த முறை தண்டியாச்சு எல்லாம் வார வருஷத்தோட இருக்கும். 6 வருஷம் படியாச்சு எல்லாம் நல்லா கோபுரம் இல்லை போட்டு வேலை இந்த வெளிப்பாடுமையா தம்பி வந்து தோற்றங்கள் சாயல்ல வந்து போகலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நாய்க்கு என்ன செய்யறேன் தம்பி அதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லாம் விளையாட்டு ஒன்று செய்ய தயாரி காசு செலவழிச்சா நம்ம நல்ல விளையாட்டு ஒன்று செய்ய தயாரி. கல்லு பதிச்சு கொண்டு ஒரு உள்ள கிச்சன் வேலை நடக்குது. வேலை திட்டமான ஆனா கிளிய பாக்க காய்ச்சல் சொன்னேன். என்ன மாதிரி நேற்று வரவே காய்ச்சல் சொன்னேன். நான் உடனே டெப்லெட் போட கொண்டு வரல 2 அடிச்சு வருது. அடிச்சு விட ஒரு மாயத்தான் தெரிஞ்சாலும் நேரத்துக்கு படுத்து சார். ஆனால் நேற்று 2 நிலைக்கு இப்போ கொஞ்சம் தெம்பா தெரியுதா பிரச்சனை காய்ச்சல் அந்தளவு வாய்க்கல. ஏன்னா கட்டாயம் காய்ச்சல் வரப்பாக்கும் டஸ்ட்டு அப்படி டஸ்ட்டு சொல்ல ஆள் வந்து நீ வார நல்ல நல்ல காரியங்கள் வருது. ஆட்கள் வந்து டயர்டாகி கொண்டே போகிறதால அந்த உண்மையாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகணும்னு சொன்னால் அந்த நாள் வந்து உண்மையாக ஒரு முகங்கள் எல்லாம் என்ன செய்யணும் அதுக்குள்ள இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்திடும்டா. ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகணும்னு சொன்னால் ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிறேன் கூட்டிட்டு தான் போகுது ஆக்கவே இல்லை அப்பா. அப்படி அது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்துருக்கு. அது இதில் நாங்கள் காட்டுவோம் என்ன அது யாருன்னு தெரியுமே. அதுதான் நான் தப்பு எனக்கு விஷ் பண்ணிக்கிறேன். இந்த பிள்ளைக்கு இன்னொன்றடா ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இந்த இதில் நான் கொடுத்துருக்கு போட்டோ எடுக்க போட்டாலும் நாங்கள் அதை இதில் காட்டுவோம். காட்டி பிள்ளை தேங்க்ஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் பண்ணுவோம். ஆனால் தேங்க்ஸ் பண்ணுறோம் இல்லையாண்டு இல்லையாப்பா இருந்தாலும் சரி. அவங்களோட பர்த்டே 12/28 தம்பி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாருமா சேர்ந்து நாங்கள் இங்கேருந்து இன்னும் ஒரு இதை தான் அனுப்பலாம். அதை செய்வோம் கண்டிப்பாக. உண்மையாக அந்த புள்ள ஒருத்தரையும் விட்டு வைக்காதப்பா கடவுளே. என்னது இப்போ வந்தோன்றது நீங்க மற்ற ஷூட்டுகளை ரெடி பண்ணுங்க. நான் அதை எடுத்தோட கண்டிப்பா காட்டுறேன். இல்ல வரும் வரும் ரவி போட்டேன். வரும். ஓ உண்மையிலே பகடிக்கல இரவானா காணும் சுவாசனம் வாரத்துக்கு எப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம் வாரத்துக்கு. அதாவது அந்த மச்சாட்டை விட்டு வேலை செய்யணுன்ற காரணத்துக்காக தான் சரியே. ஓ ஒரு அதால வந்து பழையில போட்டு விட்ட சரி அது ஒரு சிக்கலும் இல்லை. இந்த லைட்டால் ஒன்றும் தெரியலடா பங்கடா வழி கிடக்கு. இங்க முக்கால்வாசி வேலை இதுல இருந்து அதுல வரும், அதுல இருந்து அதுல வரும், அதுல இருந்து அதுல வரும். பருத்தி மூட்டைக்கு குடோன்ல இருந்துக்கலாம். இப்ப இன்னொரு வேலை செய்யப்போம். வேங்க இங்க வேங்க பை. இது இன்னொரு வேலையா வேலை. இதைத்தான் கெமிஸ்ட்ரிக் என்று சொல்லுவாங்க. என்னது கெமிஸ்ட்ரிக்? கெமிஸ்ட்ரிக் இதுக்கு அதார்த்தம் இல்லை. அப்படி வேலை இது ஜங் ஜக்கா. இது நினைக்கிற மாதிரி ஈஸியா வேலை இல்லைதான். பொறுத்த வேலை இது. கொண்டு அப்புறம் ஒரு நாள் வில்ல உடைச்சு போடுவேன். இது உடையாது வில்லு ஆக வில்லூர் ஒன்று தான் நீ இது வரைக்கும் உடைக்கல. இது உடையாது வில்லு தான். இது உடையாது. அதான் சொல்றேன் உடைக்க போறேன் சொல்றேன் நான். சரி சரி கொண்டு கொண்டு அங்கே வந்துட்டீங்களே. இது பாதை வெறுத்து போச்சு. அடி இந்த வயரை மீக்கி வயரில் லீக்கேஜ் ஆச்சுன்னா இப்போ எல்லாம் நீட்டியை சிரிச்சு உண்டு செத்து கிடக்க வேண்டிய எல்லாரும்.
ரைட். உச்சந்தலை கொண்டா கொண்டா வண்டியா கொண்டா. வேலையே கேள். தூக்கக்குள்ள நாளைக்கு ஓடியா எப்படி இருக்க வேண்டியா? அது ஆளுக்கு ஒரு பிடிச்ச அளவான ஹெல்லாம் எடுத்து போட்டால் தான் நான் பண்டில் மாற்றி வைப்பேன். ரைட் ரைட் இல்லாடி எப்படி புது இது ரைட் கொண்டா. மதியம் வாங்க ஹெல் அதுக்கப்புறம் போடும். மதியம் ஹெல் அடிக்க சின்ன நெஞ்ச வெட்டு பெருச வெட்டேக்க போட்டும். ரைட் ரைட் அதே பதத்தில் அப்படியே வரட்டும். கைக்கு ஈஸியாக அதே பாதம் பெருக்குது பெருக்குது பதம் பெருக்குது. போட தேவை. ரைட் புது பதம் புல பதம் புலவு. டேய் கல்லால் வடிவா போகும். கல்லில் குத்தி வைக்க டேமேஜ் ஆயிருந்துச்சு வெயிட்டுக்கு. இது வைக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து வச்சு. என்ன வா அன்னைய பார்க்க கட்டார வந்தாக்கலாம் கிடைக்கல. உண்மையாவோ பாத்தி விளையாட்டு நான் சொன்னா பிள்ளைக்காது. புது பதம் புது 2000 புது சல்லி இப்போ கிடையாது. தூக்கி போடும் அப்படி. அதுவும் அத்தி வர கல் தான். அண்ணா போங்க. அவ்வளோ உங்களுக்கு எங்கே ஓத இல்லை இல்லை தூக்கி பார்த்து இங்கே இப்போ வண்டியில் வந்து கொண்டு போகிறேன்டாக்காண்டி வந்து இல்லை சும்மா நிற்க வேண்டிய இல்லை. சாமானிலே ஏற்றலாம். புது பதம் போல எதுக்க ஓடு. இந்த பதம் சரி கொண்டா. தூக்கி தரும். ரைட் ரைட் ஒரு ரைட் இது நான் ஒரு டீலர். ரைட் அடே இது ஐக்கல் டேமேஜாக இருக்காதா? ஓவர் வெயிட் போடும். இந்த பார்த்து யார் அந்த பெரிய கல் ஒன்று கிடக்குறாரு. அது ஒரு பக்கம் இழுக்கு. பேலன்ஸ் இல்லாமல் போகுது. மற்றது பொறுத்தவையில் நாளைக்கு என்னண்டா கவிதாஸ் அதை எடுத்து அங்கே அநியாயமாக உருட்டுறால மாற்றி போட்டியல. இது நீ அக்கினி தான் வரும் பொருங்க. உருட்டுறாங்க டிக் பண்ணுற இல்லை யோசிக்கும். ஓடுறது ஓகே டிக் பண்ணுற இல்லை யோசிக்கும். இது அப்படி தூக்கி அடி. கல் கிடக்கு. பேலன்ஸ் ஆடு காட்டி பிழைக்கும். அதுக்குள்ள இருக்கு கிடக்கு. அந்த ஒரு தடவை மண்ணோட கலந்து தூக்கிட்டு வந்தோம்டா எல்லாத்தையும். பொருவானது அவங்களோட வண்டியில உடையாது. அவங்களோட நம்மளோட இல்லை பெரிய பதமாக தான் வருது. பெரிய எல்லாம் கிடக்குள்ள அதுக்குள்ள கல் கிடக்கு பயணம். ஆனால் வரக்குள்ள வாப்போ இல்லை முதல்ல சல்லி ஏதுங்கோ. சல்லி அள்ளி நீட்டாக இடத்துல போடும். இப்போ எந்த பக்கத்து சல்லி நாங்கள் அள்ளணும்டா அங்கே இருந்தால் சல்லி அள்ளணும். இந்த துண்டை அப்படியே கரைச்சி விடலாம். என்ன இவ்வளோ கொஞ்சம் ஊற்றியெல்லாம் கிடையாது. எல்லாம் நல்ல சல்லின்றீங்களா? அது நல்ல சல்லி தான். எல்லாம் இதெல்லாம் அது நல்ல சல்லி. இது நல்லது தான். இது வந்து கல்லோட கலந்து கிடக்கு. இப்படி வர சாமான ஒரு கொஞ்சம் சைடாக கொண்டுட்டு ரெண்டு பிரிவாக போட்டுவோம். சரி இப்போ மற்ற உங்களுக்கு இந்த கல் வார இடத்த சொல்கிறேன். அப்புறம் அது தெரியாமல் நிற்பியர் ஒரு வாரம் இல்லை லைன் அடிக்க இல்லை. கல் இப்போ 1 2 இன்னொரு வைட் வந்து இப்படி வரும். லைன் சந்தனம் தான். இப்போ சந்தனம் தான். ஒரு சீக்கிரம் இல்லை. இது சமாளிக்கும். இந்த லைன் காட்டினேன் லைன். இப்போ உண்மையாக யோசிப்பேன். மட்டக்கம்பு வைக்காலே நேராக அடிச்சுக்கேன் கோடுவேன். இல்லை கிட்ட கொண்டே காட்டினா நேராக தெரியும். தூரம் இருந்து காட்டும். தம்பி இது செய்யப்பட்டு வராது. உடம்புல குறைக்கொண்டே கொஞ்சம் அசைக்கணும். சுக்கு நான் சொல்லி களைச்சி போனேன் நான். கணக்கேத்தா
இதெல்லாம் இருக்குல்லோ இதெல்லாம் முதலே பிறகு போட்டு அவன் ரேமரை போட்டு விட்ருவான்ட்டா எந்த பள்ளமா இல்லை இடக்கு ஓ சல்லியாக எடுக்கணும் நீ சவுள் அடித்து சல்லியாக எடுக்கும் இப்படியே விட்டுட்டு மம்பட்டியை போட்டு கிளறினா சவுள் அடிக்கலாம் அண்ணா தண்ணி என்ன இல்லை சவுக்காரம் போட ஆ நினைக்குது இல்லையா பிக்கான்னு தான் சொன்னேன் அவன் கிளறக்கு ஓ இது தெரிக்கும் சின்ன கடை அதை எடுங்க பறக்க போடாது டஸ்ட் போக நடு தண்ணியை இப்போ அடித்து போட்டு கிண்டுவோமோ நல்ல டஸ்ட் போங்க அது நல்ல ஐடியா தண்ணி வைப்பேங்க எல்லாம் சுட்டி வச்சு போட்டாங்க அங்கே கொண்டு கனெக்ட் பண்ணி எனக்கு வரம்போ சாமான என்ன ஜீவா அப்பா சும்மா நிற்கிறிய டக்கன் இல்லைன்னு யோசிக்காங்கல்ல அடே மோட்டர் சுவிட்ச் நிப்பாட்ட மறந்து விட்டோம் பார்த்தியே அது ஆட்டோமேட்டிக்காக ரம்பி கொண்டே முடியும் வரும்போது அப்படித்தான் அது சில டைம் சவல் அடிக்கக்குள்ள தட்டுப்பட்டு நிற்க பாருங்க அப்போ பாருங்க கோவம் தெரியுமா விசர் கோவம் மட்டும் அந்த டைமில் குளிர் பண்ணுறீங்க வெயிட் பண்ணுறீங்க அதாவது அந்த செய்கிற வேலையே அந்த பஞ்சு பிடிக்க செஞ்சுட்டுண்டாப்பா அது அப்பா விசரில் வருது உங்களுக்கு இப்போ ஆனால் வழிகாட்டுறே இல்லை நீங்கள் அது ஏ கதைச்சி காய்ச்சி இந்த பைப்பை அங்கே கொண்டு வாங்க இருக்கா காய்ச்சி காய்ச்சி தண்ணி அடித்தாலும் பரவாயில்ல புழுதி தண்ணி அடிச்சு போடுக்கணும் எல்லாரும் போட்டு அதாவது மேலுக்கு மட்டும் பிடிக்கலாம் கீழுக்கெல்லாம் நார்மலாக தான் இருக்கும் அடிக்கடி பிடிக்க வேண்டி வரும் தண்ணி நீங்கள் நல்லா குத்தி ஆடிங்க யோசிக்காங்க வரும் பேர் இது எங்கே ஓட்டுறது புது ஒரு இடத்துல ஓட்டு புது பக்கத்து தம்பி என்ன மாடு இது சல்லி மண்ணு கலந்து உங்களுக்கு போடலாம் அது கிட்ட அதில் ஓட்டு இஞ்சி அதை பிறகு நான் அப்போ கல் போய் மாட்டல இது இதுலையோ ஓ இதில் கல் போய் இது கல் வராது இதில் இதில் நல்ல சல்லியை போடுவோம் இதில் போடு இங்கே இல்லாட்டி இதில் போடு இல்லாட்டியால நல்ல சல்லியை போடும் ரெண்டாயிரம் கொங்குரி போட்டால் மதுரைக்கு போகிறது தான் வேணும் எதுக்கு இந்த கலந்து போடுறா அப்போ இதில் போட போய் அதில் நல்ல சைஸே போடலாம் அப்போ இதில் போட போய்
என்னடா அடிக்கிற அடிக்க வேண்டியது கீழுக்கு பிடிக்காது மேலுக்கு மட்டும் தான் முடியும். சும்மா அடிச்சு பாடலங்கள் பாட்டு படிக்கிறாடா கேட்க போறிய? ஓ ஆ அதான் கேட்டுக்கணும் நீங்கள். நம் ஜேசு கைவிட ஒரு நாளும் விலை கிடையாதாம். தண்ணி பிடிக்கிறே இல்லையோ பார்த்து அதே மாதிரி ஒரு வேலை கிடாக்கு உலகத்தில். ரைட் ரைட் அந்த ஆள் யோசிக்க போவாங்க எல்லாம் ஆளையால் மாறிட்டான். புது உண்மையாக கிளம்பு கொஞ்சம் எனக்கு அடி தம்பி தண்ணி ஃபுல்லு ஊறிச்சுண்டா கிளம்பா. ஆனால் கொங்குரீட்டா போடுமே பிக்கான கிண்டணும் சும்மா அடிக்க மாட்டேங்க. பிக்கான போடும் பிக்கான பிற அப்புறம் உதாரணம் போடுறீங்க. ரைட் இதை கொண்டு கொட்டிட்டு வா ஜீவா. இல்லை வீடியோ பிடிச்சி நிற்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ உருட்டுறவாக தவளாடிக்க சுகம் ஒரு நாளும் இல்லை. ஆ இல்லை அது இல்லை அக்கினி இதுக்கு என்ன எப்படி காய்ச்சிக்கும் சொல்லலாம்? ஓமன்னு காய்ச்சிக்கும். ஏன்டா அவனுக்கு தெரியும் அந்த கஷ்டம். அது எனக்கும் தெரியும். இவன் இப்போ இந்த இடத்துல ஓமண்டு காய்ச்சினா தான் எங்களோட நிற்கிறேன்ற சொல்லுக்கு ஏற்றமாக இருந்திருக்கும். அதான் ரொம்ப சிந்தைக்கு எங்க இப்படி எல்லாக்குள்ள அப்படி இந்த கல்லில் சீமே இந்த படக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படியே அடிச்சா அடிக்க நிற்கின்ற கலட்டி விட்டா இல்லை வேஞ்சலாம் இழுத்தாண்டா பைப் உடஞ்சிடும். இந்த போர்டில் கொஞ்சம் ஒரு அரைவாசியில் விடுவோம். தண்ணி பயங்கர ஸ்பீடாக வருது. போகிற போக்கு இந்த டொய்லெட்டு போயிட்டு ஒரு 4-5 நாள் ஆரம்பிடும். தண்ணியை ஆரம்பி விட்ருவாங்க. அது வட்டி கரைச்சி பிடிச்ச வேறு அது செய்யலாம். இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ண்ணா. வட்டி யாருக்குண்டா தண்ணியை ஆரம்பி விட்ருவாங்க. என்னங்கோ இந்த விடுது இல்லைப்பா பெரிய கரைச்சலாக கிடக்கு. நான் பார்த்தா கல்யாண நாள் பாவம் நிக்கெட்டு பண்ணிட்டு விட மாட்டேங்க நீங்கள். என்னங்கோ இந்த விடுது இல்லைப்பா பெரிய கரைச்சலாக கிடக்கு. நான் பார்த்தா கல்யாண நாள் பாவம் நிக்கெட்டு பண்ணிட்டு விட மாட்டேங்க நீங்கள். 2 கால கல்யாண நாள் பிறகு போதே அப்போ ஆளுக்கு யூஸுக்கு வண்டி கொடுக்கல. பிறகு ஓடுற வண்டி கிடக்கு ஆளுக்கு. என்ன கிஸ்டம் மெட்ரோ சிஸ்டம் தான் சிஸ்டம். கிஸ்டில் மிக்ஸ் ஃப்ரூட் தானே இல்லை? ஆ சிதா விடுவோம்.
ஆசைப்படக்குள்ள செய்ய விட்டுருவோம்ல இதுதான் இடம் கிடக்கிற ரெண்டாவது விஷயம் கேட்குறாங்களோ அந்த டைமில் கொடுத்துருவோம் பள்ளமாக்கினா அப்புறம் நாளைக்கு அதில் கொட்டினா திருப்பி எடுப்பாங்க ஏது மெதுவாடி இந்த அடி அடிக்கிறேன் சவளுக்கு நோய் போகுது ஏன் மெதுவாடி பாப்போம் மதுவா ஆள்கிட்ட மனசு இப்போ என்ன சொல்ல பண்ண விளங்கும் சொல்கிறேன் பிக்கானால எப்படி இருக்குது கவிதா அந்த பின்பக்க அமைப்பு பார்க்க தெரியும் தான் தண்ணி அடிச்சா அப்படி இருக்க மாண்டு கொஞ்சம் பொறுங்க ஏன் அவசரப்படுறீங்க டே ஃபுல்லாகவே தானே ஒரே நாளில் கிடத்த பிளான் பண்ணுறீங்க இல்லை இல்லை அவன் அடிப்பான் நீ அதுல ஒன்றும் யோசிக்காத நீ இப்படி கதைக்கு வலிக்கிட்ட அப்புறம் தந்துடுவான் மாதிரி அதால அவன்கிட்ட பாட்டில் விடு ஜீவா இந்த மனசு ஒவ்வொரு நிமிஷமும் தெரியுமா கடவுளே இல்ல அது இல்ல ஓ வீடியோ எடுக்க நிப்பானா நான் துணைஞ்சேன் இது என்ன அவன் பள்ளமா அதா கல்லில் போட்டு சிந்தக்கூடாது என்னப்பா உருளு இல்லையா கொண்டுவா ஈவா நீ ஒரு அறிவாளி தான் சொல்லுவா இந்த கல் எல்லாம் இன்னும் ஒரே டிசைனில் வந்தது சிரிக்கிறேன்